இது வெறும் நகைச்சுவையாக தான் தெரியுது. அவர் பேசுகிறது எல்லாமே சினிமா வசனங்களாகவும், அவர் பேசக்கூடிய ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய பேச்சு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் எழுதி கொடுத்து குழந்தை எப்படி வந்து ஒரு மேடையில் ஒப்பிக்குமோ, அதை விட அதை குழந்தை கூட சிறந்ததாக நல்லா அழகாக பேசணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து நிறைய இடத்துல பேப்பர்கள் வச்சு பேசுகிறதும், அவர் பேசுகிற ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இருக்கக்கூடிய பேச்சுக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. அப்போ வேடிக்கையாக இருக்கும்போது எல்லாமே வேடிக்கையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் சொல்கிறார்ல, ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள், பட வசனங்கள் சர்க்கார் படம் அந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. அவர் சர்க்கார்னு ஒரு படம் நடித்தார். சர்க்காரில் எப்படி வந்து தன்னுடைய ஆட்சிக்கு எப்படி கொண்டு வருவார், ஒவ்வொன்றையும் ஊழல்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலையும் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு மாதிரி. அதாவது ஒருத்தன் பயந்தவனாக இருக்கிறான்னா அவன் எதை பார்த்தாலும் பேயின்னு நினச்சி பயப்படுவான். அப்படின்ற மாதிரி தான் விஜய் அங்கிள் நம்மளுக்கு தெரிகிறாரு. அது இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஊழல்ன்றாரு, வாய்க்கு வந்து என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. குறிப்பாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சமூக ரீதியான மக்கள்கிட்ட நேரடியாக அவர் மக்களை சந்தித்தா அவர் தெரியும். மக்கள்கிட்ட கேட்கும்போது, குறிப்பாக பெண்கள்கிட்ட கேட்கும்போது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பெண்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது.